ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. நம்ம கோல்டு எப்படி சேவ் பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் சிம்பிள் மெத்தட் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன மெத்தடில் நம்ம சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கோல்டு ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸில் 2 lakhs வரத்துக்கு பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னையிலேருந்து நம்ம டே 1 ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டே 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் 2-3 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், 1 பவுன் வச்சு 30 பவுன் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது அந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெத்தடுக்கு என்ன ரெசல்யூஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சிம்பிளாக இப்போ ஒரு ஜுவல் நம்ம எடுக்கணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர்க்குள்ளே நான் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே கோல் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு க்ராசரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அனாவசியமாக தேவையில்லாத ஷாப்பிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது தேவையில்லாத திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் மணி கையில் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆன்லைனில் பே பண்ணுறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆன்லைனில் பே பண்ணனால உங்களுக்கு அந்த வலி கஷ்டம் தெரியாது. நீங்கள் மணியை பேக்கெட்டில் வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அந்த மணியை டச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும். இந்த பணம் நம்ம இது தேவையா, இது தேவையில்லையா, நம்ம இது செலவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே உங்களோட சேவிங்ஸ் அங்கே கண்டிப்பாக மிச்சமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத திங்ஸை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு வேஸ்ட்டான செலவுகள் தான் அதிகமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மணி 100% கொஞ்சமாவது உங்கள் மணி சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத பொருளை ஆர்டர் பண்ணாதீங்க. அதுதான் நான் பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருமே அந்த மிஸ்டேக் செய்கிறோம். அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ க்ராசரி வீட்டில் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா டிமார்ட்டில் ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது அதில் யூட்டென்சில் இருக்கும், நிறைய ஹவுஸ் நிறைய தேவையில்லாத திங்ஸ் பசங்களுக்கு அப்படி நிறைய இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் தான் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சூப்பர் மார்க்கெட் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ராசரி திங்ஸ் எழுதுங்க, என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கடையில் திங்ஸ் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் காசுகள் மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி நான் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ரொம்ப அனாவசியமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம தேவையில்லாத வேஸ்ட்டு செலவுகள் பண்ணவே மாட்டேன். தேவைக்கு மட்டும்தான் செலவு. அதே மாதிரி க்ராசரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் இதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெஜிடபிள் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ தேவைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப்பில் தான் எப்பயுமே வாங்குகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அதிக காசு தேவைப்படுது. இதுவே நீங்கள் உங்கள் ஊரில் என்றைக்கு மார்க்கெட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் அன்றைக்கி நீங்கள் வாங்கும்போது உங்களோட மணி கண்டிப்பாக சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வெங்காயம் சேர்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் போய் காய்கறிலாம் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதில் கொஞ்சம் மிச்சமாக போகும்.
டெய்லி வந்து நீங்கள் செலவு பண்ணுறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லி கடைக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் காசு மீறும்ல ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் காசு மீறதை வந்து ஒரு உண்டியலில் நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டே வாங்க. ஒரு 500 ஒரு கடைக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ₹50 ₹100 பேலன்ஸ் வந்து மீறும். அந்த காசு வந்து செலவு பண்ணதா நினச்சி நீங்கள் வந்து ஒரு இடத்துல எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த மணியை நீங்கள் தொடவே கூடாது. டெய்லி ஏதோ ஒரு செலவு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது செலவு இல்லாமல் இருக்காது. அந்த செலவு பண்ணுற காசில் ₹10 நீங்கள் வந்து மிச்சமாக இருக்கா, அதுலேருந்து நீங்கள் அந்த காசை வந்து ஒரு உண்டியலில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஒரு மணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அன்வான்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி மேக்கப் வந்து பொருள் அதிகமாக அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளோட மணி தான் வீணாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களோட காஸ்மெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இயர்க்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர்க்குள்ளே நான் இவ்வளோ கோல்டு சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் வச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் கோல் சேவ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி பர்த்டே, வெட்டிங் டே, உங்கள் பசங்க பிறந்த நாளுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, ஒய்ஃப்க்கு, அதே மாதிரி ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து பர்த்டே அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக காயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜுவல்லரி, காயின் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு இயர்க்குள்ளே ஒரு 4 இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 கிஃப்ட்டு வரும். அப்போ கோல்டு சேர்ப்பீங்க 4 ஒரு கிராமாவது ஒரு காயினை ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 4 கிராம் வந்து ஈஸியாக உங்களால் சேர்த்துட முடியும். இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு, உங்கள் ஒய்ஃப்க்கு வெட்டிங் டே வரும், பசங்களுக்கு பிறந்தநாள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோராகவே அதுக்காக நீங்கள் கோல் செட் பண்ணி இப்போ பர்த்டே வரப்போகுது, ஸோ நம்ம வந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த பர்த்டேக்கெல்லாம் அந்த கிஃப்ட் வாங்குகிற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் கோல்டு வந்து அதிகமாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ அக்கேஷ்னலாக நீங்கள் வந்து இது ஒரு ஹேபிட்டாக வச்சா மட்டும்தான் நீங்கள் கோல்டு அதிகமாக சேவ் பண்ணலாம். ஸோ வந்து கோல்டு சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து சிட் போடுங்கன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா அதில் ஒரு கமிட் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி நீங்கள் சீட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லில் நீங்கள் வந்து இதை கட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக சீட்டு போடுங்க. அதில் நமக்கு வேஸ்டேஜும் இருக்காது. ஸோ மணி ஒரு இடத்துல பே பண்ணும் போது பரவாயில்ல, நம்ம இத்தனை மந்த்து பே பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நம்ம கோல்டு வாங்க போகிறோன்னுங்கிற அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கோல்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள்.